வெளியில லைட்டா மழை பெஞ்சா கூட நமக்கு வர பிக்கஸ்ட் கிரேவிங்ஸ் என்ன அப்படின்னா சுட சுட ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். அதுவும் கிராமமாக இருந்தாலும் சரி சிட்டியாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் வர மிகப்பெரிய கிரேவிங்ஸ் வந்துட்டு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடணுன்றது தான். ஆனால் வெளியே வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய செலவாகிற மாதிரி இருக்கும். இல்லை ஒருத்தருக்கு 2ஓ 3ஓ வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வீட்டிலே செஞ்சோன்னா நிறைய செய்யலாம். ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா. மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகா பொடி இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா இப்போ வந்து ஒரு மாவு வந்து நம்ம கரைச்சி ஊற்றுவோம். அதை நான் வந்து பஜ்ஜி மாவே கரைச்சி ஊற்ற போகிறேன். பஜ்ஜி மாவில் வந்து மிளகா பொடி இருக்கும், அதனால நான் வந்துட்டு மிளகா பொடி ஆட் பண்ணல. நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட வந்து பஜ்ஜி மாவு இருக்குது. பஜ்ஜி மாவு வந்து ஒரு குட்டி கிணத்துல எடுத்து நல்லா கலக்கி அதில் ஊற்றிட்டேன். ஊற்றுனதுமே பார்த்தீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால உடனே உங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி நல்லா இருக்குமா, ரொம்ப மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரம் உங்கள் வீட்டில் பஜ்ஜி தான் போடுவீங்க. அப்படியே சைட் பை சைடில் பஜ்ஜியும் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் நல்லா நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிட்டு, பஜ்ஜி வந்து கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பொசுன்னு அழகாக இந்த மாதிரி வரும். இந்த ஒரு ஆளுக்கு மட்டுமே இவ்வளோ பஜ்ஜி வச்சு நான் சாப்பிட்டேன். அவ்வளோ வந்து நல்லா வந்துருந்துச்சு. குருமாவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா டேஸ்ட், அப்படியே கடை டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஷார்ட்ஸ் பேஜில் அழகழகாக போட்டிருக்கோம், வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள்.